Hello friends, welcome to ARK Diaries. நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பென்ஸை எவ்வளோ வந்து கம்மி பண்ண முடியுமோன்றதை தான் நம்ம பார்க்க முடியும். பட்ஜெட் ட்ராவல் சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 days ட்ரிப் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 stay தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் 10 stay பண்ணுற அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதோட எக்ஸ்பெண்டிச்சரை டோட்டலாகவே கம்மி பண்ணலாம். நீங்கள் ரூம்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு நீங்கள் 300 to 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டை டோட்டலாகவே கட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் அவசியம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கூட குயிக்காக பண்ணலாம். ஸோ நம்ம எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து ரோட் சைடில் வந்து நம்ம வந்து 10 stay பண்ணலாம். இந்த பெட்ரோல் பங்க்கு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக ரோடுக்கு வந்து வெளியில் இருக்க சேஃபான பிளேஸாக வந்து நம்ம வந்து 10 stay பண்ணலாம். கண்டிப்பாக பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து நம்ம அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கு வந்து 10 stay பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து 10 stay டென்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 minutesலேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டென்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வந்து அமேசானில் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற டென்ட் வந்து 2% டென்ட்டு. இந்த டென்ட் வந்து நான் டெக்காத்லானில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு குளிர், ரெயின், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெயின் லேயரும் இருக்குது. நீங்கள் டென்ட் வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு முன்னாடி இருக்க இந்த 5 பொருள் தான் இருக்கும். இதுதான் வந்து மெயின், இதுதான் வந்து பேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் லேயர் இல்லை ரொம்ப குளிர்ச்சுன்னா வந்து இது நம்ம வந்து டென்ட் போட்டு இது மேலே போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பின்ஸ் வரும். நம்ம வந்து மண்ணில் போட போகிறோம்னா பறக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி 4 பின்ஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கு வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கவர், எல்லாமே அழகாக எடுத்து உள்ளே வைக்கிற கவர். ஸோ இது வந்து டோட்டல் கவர். இந்த நீங்கள் எந்த டென்ட் வாங்கினாலும் இந்த 5 பொருள் தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து டென்ட் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஒரு 2 minutes தான். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் டென்ட் எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டென்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார்பாய் மாதிரி இருக்கும். இது ஹார்ட் பேஸாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம கீழே விரிக்கணும், எங்கே நம்ம வந்து டென்ட்டு போட போகிறோமோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து பேஸு, தார்பாய் மாதிரி இருக்கும், கீழே ஹார்ட் பேஸ். இதுதான் வந்து மெயின். இது வந்து நீங்கள் வந்து எங்கே டென்ட்டு போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேஸை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வரும். எப்படி நீங்கள் என்ட்ரு ஆகிற மாதிரி வரும். இது வந்து எந்த சைடு வேணுமோ நம்ம வந்து அது வந்து மாற்றி வச்சுக்கலாம். சில டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி, என்ட்ராகி எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம டென்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தார்பாய் மாதிரி கீழே பேஸில் இருக்கும். இதுதான் மெயின் செட்டு. இது வந்து நம்ம வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அண்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்டிக் இருக்கும். இந்த 2 ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ரோப் ஒன்று இருக்கும். இதை வந்து நம்ம வந்து 2 ஸ்டிக்கையும் வந்து ஸ்ட்ரைட் ஆக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். அண்டு 2 ஸ்டிக்கையும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கீழே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க இந்த மெயின் இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கார்னர்ஸை வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து ஜாயின் பண்ணணும். அண்ட் ஆப்போசிட் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரியான பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இது வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வீடியோ முடியும் போது காட்டுறேன். இந்த ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது ப்ராசஸ்லாம் கிடையாது, ஒரு 3rd ஸ்டெப்புன்னு நம்ம வச்சுக்கலாம்.
அண்ட் நம்ம இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கையும் லிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கில் ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன ரோப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ரைட்டாக பேலன்ஸுக்கு வந்து கரெக்டாக வந்து இதுவும் அந்த 2 ஸ்டிக்கையும் லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இது கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து முடிச்சிட்டோன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இதில் ஜாயின் பண்ணோன்னா டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு, இல்லைனா வந்து ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரெயின் லேயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா ட்ரிசில் ஆகிட்டு தான் இருக்குது. நானே வந்து பிரைட்டாக தெரியுறேன்னா தெரியல வீடியோவில். சரி, இன்றைக்கி வீடியோ பண்ணலாம், கிளைமேட் நல்லா இருக்குது, இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா 10 ஸ்டே வந்து டெரஸில் பண்ணலான்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதை அப்படியே வீடியோவை மாற்றலான்றதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் வந்து ட்ரிசிலாக இருந்துச்சு, ரெயின் இருந்துச்சு, இல்லை ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரெயின் லேயரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெயின் லேயர் எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இப்போது ரெயின் லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம மேலே போட்டு எந்த இடத்துல வந்து இந்த உள்ளே வந்து ஜிப் வரும், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைடு என்ட்ரா வருமோ அந்த பாயிண்டில் வைக்கணும். நம்ம வந்து ஓப்பனிங் வந்து இந்த சைடு தான் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டில் தான் எண்டு தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு தான் வந்து ஓகேங்களா, எந்த சைடு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து ஃப்ரண்ட் ஜிப் வர மாதிரி வந்து ரெயின் லேயர் போட்டுருங்க. அண்ட் ரெயின் லேயர் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்லேயுமே வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பறக்காது. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 இது நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் வந்து டென்ட்டை வந்து இண்டோரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, டெரஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி கீழே வந்து சாலிடான சர்ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அதிக காற்றடிக்காது, பறக்க போகிறது இல்லை அப்படின்னா ஸோ இந்த கம்பி வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஹில் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ டென்ட் வந்து நவராமல் இருக்கணும், மண்ணில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்ட் பாயிண்ட்டும் நான் வந்து அந்த ஸ்டிக்கு ஜாயின் பண்ணியிருப்பேன்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உள்ளே வந்து
ஒரு கம்பியை எடுத்து கரெக்டாக வந்து அதை கம்பியில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு நல்லா உள்ளே அழுத்திட்டா போதும். ஸோ காற்று அடித்தாலும் வந்து டென்ட் வந்து பறக்காது. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் 4 கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கார்னர்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து மண்ணில் தங்க போகிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்தால் வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து இது நான் டெக்கத்தானில் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எங்கே தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா 3% டென்ட்டு, 4% டென்ட்டு, 1300 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே இருக்குது. நான் இந்த டென்ட் தான் வாங்கணும்னு சஜஸ்ட் பண்ணல. நீங்கள் ஒரு டென்ட் வாங்கும்போது அதோட ரிவ்யூஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு டென்ட்டுக்கு ஒரு ஸ்பெக் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போக போகிறீங்க, இல்லை வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்க நீங்கள் டென்ட் வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நார்மலான குளிர், ஒரு நார்மலான ரெயின் தான் வந்து இது தாக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு டென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். எல்லாமே படித்து பார்த்துட்டு எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த டென்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ ஸோ அந்த டென்ட்டு வாங்குங்க. நீங்கள் வந்து இந்த டென்ட்டு போகிறது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். அந்த வீடியோவில் வந்து ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லி பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கும் டைமு. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டென்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நான் ரிமூவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் காட்டுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பண்ணமோ அதை வந்து ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து இன்னொரு பெரிய சேலஞ்சாக பார்த்தீங்கன்னா மடித்து அழகாக வந்து இந்த சின்ன பேக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கிறது தான். நிறைய பேர் வந்து டென்ட்டு போடுவாங்க, ஆனால் திரும்பி மடித்து வைக்கிறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். இல்லை அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சாலும் இந்த பேக் உள்ள எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகுமான்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதை மடிக்கிறதே எப்படின்னு நான் டைம் லேப்ஸில் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதை நான் டைம் லேப்ஸில் காட்டுறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு வந்து மேபி. ஸோ அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணுறது ஃபுல்லாகவே டைம் லேப்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காமிக்க முடியுமோ காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து இந்த பேக் உள்ள எல்லாத்தையும் அடுக்கணும், எப்படி வந்து இந்த பேக் உள்ள இந்த சின்ன பேக் உள்ள எல்லாத்தையும் அழகாக அடுக்கலான்றதையும் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அண்டு டென்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அழகாக மடித்து இந்த பேக்குள்ளே வைக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். அண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த பேஸுக்கு மேலே அந்த ரெயின் லேயரை வந்து இப்போ அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பேஸை கீழே வச்சுருங்க. அண்ட் ரெயின் லேயர் வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. நம்மளோட ஏம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கோட வித்து தான் இருக்கணும் இந்த நம்ம மடிக்கும் போது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பேக் உள்ள வந்து கரெக்டாக போகும். ஸோ அந்த ஸ்டிக்கோட 2 எண்டு இருக்குல்ல, இதோட வித்து தான் வந்து அந்த இது வந்து மடிக்கிறது வந்து இருக்கணும். ஸோ அப்படியே பாருங்கள் வீடியோவில். நீங்கள் டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கீழே பேஸ் வச்சேன், அதுக்கு மேலே ரெயின் லேயர் வச்சேன். அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அழகாக மடித்தேன். அந்த மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ விட்டு இருக்கோ உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ளே இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு டென்ட் உள்ளே போகாது. ரொம்ப வெளியே இருந்தனா டென்ட் அந்த டென்ட் பேக்கோட வெளியே வரும். ஸோ கரெக்டாக இந்த 2 எண்டுக்கு கரெக்டாக வந்து ரெண்டுமே மடிச்சிருக்கமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது பண்ணிட்டாவே ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம்.
இப்போ அவ்வளோதான். இந்த 2 ஸ்டிக்கை வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரோல் பண்ணி இப்போ பாருங்கள் அழகாக மடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ளே இருக்க 4 ஸ்டிக்கை கொடுத்துருப்பேன். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். இந்த 4 இந்த சின்ன சின்ன பின்ஸு. அந்த 4 பின்ஸையும் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க. ஸோ கீழே எண்டில் அண்டு ஃபைனலாக வந்து பேக் பண்ணி வந்து நம்ம வந்து இந்த டென்ட் பேக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் டென்ட்டு போடுறது, டென்ட் எப்படி மடித்து வைக்கலான்றதை எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பைக் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்ணலாம், ஸோ ட்ராவலை வந்து இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எப்படிலாம் பண்ணலான்ற நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் லைனாக வரப்போகுது. அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ARK.